அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் உளுந்து வடை சுட போகிறேன். பாருங்கள், மாவு பணிஞ்சிக்கிட்ருக்கேன். நல்லா வெறும் உளுந்து மட்டும் தான், வெள்ளை உளுந்து, கருவேப்பில்லை, கொஞ்சம் இஞ்சி பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கிட்டேன், வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட மாட்டேன், புல்லுக்கு உரைக்கண்டு பச்சை மிளகா போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வடை மாவு பணிஞ்சிக்கிட்ருக்கிறேன். இன்றைக்கி வடை தான் எங்கள் வீட்டில். வடை சுட்டு தேங்காய் சட்னி, தோசை. இன்றைக்கி அடுத்த வடைக்கு மாவு பணிஞ்சு பிசைஞ்சு வைக்கிறேன். வடையை தட்டி விட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை தான் இன்றைக்கி. ஒரு அடுப்பில் வடை வெந்துக்கிட்டு இருக்கு. சட்னி வேகும் போது நான் அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வடை தான் எங்கள் வீட்டில். உளுந்து வடை பொச செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் உளுந்து மட்டும் தான், அரிசி மாவு எதுவுமே போட மாட்டேன். வெள்ளை உளுந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் மாவு, ரொம்ப கொழப்பாக இருக்காது. நல்லா கெட்டியாக அரைச்சோம்னு வச்சிங்களேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு நம்ம திக்காக தேங்காய் சட்னி பண்ணிக்கணும், அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அவள் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு, காலை சாப்பாடு. நான் சுட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி உளுந்து வடை, தேங்காய் சட்னி, தோசை. நான் சுட்டுக்கிட்டுருக்கேன் அடுப்பில் பாருங்கள், சுட்டுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பனி, நல்லா பனியாக இருக்குது எங்கள் ஊரில். நல்லா பனி, நாளைக்கு தகுந்த மாதிரி வெயில். வடை சுட்டாச்சு, தோசையை சுட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் எங்கள் வீட்டுக்காரங்க ஹஸ்பண்டுக்கு தோசையை வச்சு சட்னி ஊற்றி வடை வைக்கிறேன். வடையை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பிடிச்சா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. வெள்ளை உளுந்து தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாக இருக்கும். வெள்ளை உளுந்தில் எதுவுமே கலக்க மாட்டேன், அரிசி மாவு எதுவுமே போடாமே சுட்ட பஞ்சு மாரி இருக்கும் உளுந்து. தோசை, வடை, உளுந்து வடை, தக்காளி தேங்காய் சட்னி இன்றைக்கி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் வடை தான். நல்லா தொட்டு பாருங்கள், பசன்னு இருக்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் பிடிச்சா இது மாதிரி செய்யுங்க. சில பேர் அரிசி மாவு போடுங்க, நான் அரிசி மாவு போட மாட்டேன். அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கல் மாதிரி போயிடண்டு. இந்த மாவே கொஞ்சம் திக்காக அரைச்சாவே அரிசி மாவு மாதிரி தான் கொஞ்சம் இதாக மாதிரி இருக்கும். ஆனால் கருப்பு உளுந்து போட்டோம்னா கொலன்னு இருக்கும். இது அவ்வளோக்கா இருக்காது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.